அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் வருகின்ற 11ஆம் தேதி 12ஆம் தேதி மே மாதம் சித்ரா பௌர்ணமி பெருவிழா நமது திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக மிகவும் சிறப்பாக நடத்த போகிறோம். அந்த விழா பற்றிய விவரங்களும் அதில் நடக்கக்கூடிய சேவைகளையும் அதில் நீங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம் அப்படின்ற விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம திருவண்ணாமலையில் 2 விஷயங்கள் ரொம்ப பிரபலம். ஒன்று கார்த்திகை தீபம், அடுத்தபடியாக பௌர்ணமி கிரிவலம். நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக கிரிவல பாதையில் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா அன்னதானம், சத் சங்கம், தொடர் அருட்ப இசை கச்சேரி, கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மூலிகை பானங்கள் வழங்குதல், சன்மார்க்க நூல்கள் இலவசமாக வழங்குதல், இது போன்ற ஆன்மீக சன்மார்க்க சேவையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக பயன்பெற்ற அன்பர்கள் பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள். ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு வந்த பல அன்பர்கள் இன்று வடலூர் சென்று வள்ளல் பெருமானாரை தரிசிப்பதற்கும், ஞான சபையில் ஜோதி தரிசனம் காண்பதற்கும், சன்மார்க்க நெறிகளை பின்பற்றுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருப்பது இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நம்ம செய்யக்கூடிய சன்மார்க்க சேவை. ஸோ ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றது. தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு சாதுக்கள், அறிஞர் பெருமக்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சத் சங்கம் பண்ணியிருக்காங்க, ஆன்மீக அருள் உரை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் திருவருட்ப இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கு. இதை பலாயிரம் அன்பர்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா, மாதம் பௌர்ணமிக்கு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் வருவாங்க. கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 20 லட்சம் பேர் வருவாங்க. ஆனால் கடந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது, பக்தர்கள் கூட்டம் என்பது மிகவும் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ஒட்டி பார்க்கும் பொழுது வருகின்ற 11, 12 சித்ரா பௌர்ணமி தினத்தில் குறைஞ்சது 15 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அரசு எதிர்பார்க்குது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் கிரிவல பாதையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பாக எப்படி மாதம் நம்ம பௌர்ணமிக்கு சேவைகள் பண்ணுறோமோ, அதுபோல் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி சேவை செய்கிறோமோ அதுபோல் நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு தொடர்ந்து சேவை செய்கிறோம். இந்த 11, 12ஆம் தேதி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குதல், பானகம் வழங்குதல், பிரசாதம் வழங்குதல். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சித்திரை மாதம் மே மாதம் நல்ல வெயில் இருக்கும், எல்லாரும் கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நீர்மோர் வழங்குதல், பானகம் வழங்குதல், பிரசாதம் வழங்குறது சேவைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த கிரிவலம் செல்ல பக்தர்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய கருத்துக்களையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நன்னெறி கருத்துக்கள், வள்ளல் பெருமானினுடைய ஜீவகாருண்ய கருத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு சிறிய நூல் அச்சிட்டு நம்ம குறைஞ்ச ஒரு 10,000 20,000 புத்தகங்கள் இலவசமாகவே தருவோம். அதோடு இல்லாமல் 11ஆம் தேதி மாலையிலிருந்து இரவு முழுவதும், அதுபோல் 12ஆம் தேதி காலையிலிருந்து மதியம் வரைக்கும் தொடர்ந்து வள்ளல் பெருமானினுடைய ஆன்மீக அருள் உரைகள், சத் சங்கம், சொற்பொழிவு, திருவருட்ப இசை கச்சேரின்னு தொடர்ந்து பல்வேறு சேவைகள் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ இந்த காணொலி பார்க்கக்கூடிய நம்ம சன்மார்க்க அன்பர்கள், நம்ம வாலண்டியர்ஸு, நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ண எல்லாருமே தயவு செய்து வாய்ப்பை உருவாக்கி கொண்டு நீங்கள் எல்லாரும் 11, 12 2 தினங்கள் இங்கே வந்து சேவை செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ தமிழகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் 11, 12 நமக்கு சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறதுனால 10ஆம் தேதி இரவே வந்துட்டால் சிறப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க 10ஆம் தேதி இரவே நம்ம வந்து தங்கிடலாம். இல்லை 11ஆம் தேதி காலையிலக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 11ஆம் தேதி மதியத்திலேருந்தே கூட்டம் அளவுக்கு அதிகமாயிரும். அப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே வர முடியாது, பேருந்துகளில் கூட்டம் இருக்கும், டிராஃபிக் இருக்கும். எனவே சேவை செய்யக்கூடிய அன்பர்கள் 10ஆம் தேதி இரவு வந்தால் சிறப்பு. இல்லைன்னா 11ஆம் தேதி அதிகாலைக்குள்ளே உள்ளே வந்துருங்க. ஸோ இதுதான் தொண்டு சேவை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு தகவல். அடுத்தபடியாக இந்த நீர்மோர் வழங்குதல், பானகம் வழங்குதல், பிரசாதம் வழங்குதல், சன்மார்க்க நூல்கள் வழங்குதல், இது எல்லாமே நம்ம பொதுமக்களினுடைய அன்பர்களினுடைய நன்கொடையில் தான் இந்த சேவையை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எனவே இந்த திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி தொடர் சேவையில் நீர்மோர் வழங்குதல், பானகம் வழங்குதல், பிரசாதம் வழங்குதல், ஆன்மீக சேவை, சன்மார்க்க சேவைகளுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்து இந்த அறப்பணியிலையும் இந்த புண்ணிய பணியிலையும் வரக்கூடிய அந்த புண்ணியத்தில் அனைவரும் பாகம் செய்து கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனவே இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சித்ரா பௌர்ணமி வருகின்ற 11, 12 சன்மார்க்க சேவை, ஆன்மீக சேவை செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அனைவரும் 11, 12 சித்ரா பௌர்ணமி தினத்தில் சந்திக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.